ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆம்ரன்லேருந்து ஒயர்டு ஹெட்ஃபோன் ஸ்ட்ரிங் 38 இதுக்கான ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ஒர்த்தாக இருக்குமா, வாங்கலாமா வேணாமா, என்ன ப்ரைஸுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க போய்தான் பாப்போம். வாழ்க்கையில சாதிக்கும்னு நினைச்ச பல பேர் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆம்ரன்லேருந்து வாங்கின ஒயர்டு ஹெட்ஃபோன். இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பேக்கிங் எல்லாம் வேறு லெவலில் பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஹெட்ஃபோனை வந்து அன்பாக்சிங் பண்ணி ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒயர்டு ஹெட்ஃபோன்னு சொல்லி மாடல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இந்த ஹெட்ஃபோனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணதையும் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து வேறு லெவலில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க டிசைனிங்காக. ஸோ இப்போ ஹெட்ஃபோன் வந்து கவர்லேருந்து எடுத்தாச்சு. இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 2 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஹெட்ஃபோனில் இருக்கிற இயர் டிப்ஸ் டேமேஜ் ஆனால் கூட இந்த இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு 2 வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க. பெரிய சைஸ்லேயும் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனோட ஒயர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த போட் கம்பெனிலெலாம் கொடுக்குற ஒயர் குவாலிட்டி வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு. நெக்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோனோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 1.2 மீட்டர் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒயர் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஓவராலாக இந்த இயர்ஃபோன் பார்க்கும்பொழுது இந்த எம்ஐலாம் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் ஹெட்ஃபோனும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி வந்து இந்த இயர்ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ஆம்ரன்லேருந்து கொடுக்குறது பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனில் மல்டிபிள் ஆப்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட யூஸிங் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வால்யூம் டவுன் அப் பட்டன் எதுவும் கொடுக்கல, ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாங்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். அதுவே நீங்கள் 2 டைம்ஸ் வந்து இந்த மல்டிபிள் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சாங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பைக்கில் ஏதாச்சும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சப்போஸ் யாராச்சும் கால் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த மல்டிபிள் ஆப்ஷன் பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது கால் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிளிக் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனாலும் காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதில் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் பிரேக்கிங் ஆகாமல் நல்லா கிளியராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டேங்கிள் ஷேப்பில் கொடுக்கல, நார்மலாக உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆம்ரன்னு சொல்லி கம்பெனி நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஒயர் ஜாயிண்ட்டுமே ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ஆம்ரனில் கொடுக்கறது பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் நீங்கள் காதில் வைக்கும்போது லெஃப்ட் ரைட் இது ரெண்டுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஹெட்ஃபோனில் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலரும் இது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது வந்து இந்த பேஸ் எல்லாம் விரும்பி கேட்குறவங்களுக்கு லெஃப்ட் ரைட் வச்சு கேட்டால் தான் இந்த பேஸ் எஃபெக்ட் எல்லாமே புரியும். ப்ரோ இதில் பேஸ் எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ஒரு 70% எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் சொல்லுவேன் பேஸை பொறுத்தளவுக்கு. ஸோ நார்மலான யூசேஜுக்கு இந்த ஹெட்ஃபோனை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஆன்லைன் கிளாஸு நான் எப்போவாவது வந்து சாங்ஸ் கேட்பேன், ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பேன், எப்போவாவது தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்கில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மல்டிபிள் ஆப்ஷன் பட்டன் எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேட்டிங்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இதே ப்ரைஸ் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸ்லேயும் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆம்ரன் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆம்ரன் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இயர்ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் வரையும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. சப்போஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆனால் கூட நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஆம்ரன் ஸ்ட்ரிங் 38ஓட ப்ரைஸ் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து 150 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பை லிங்க் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க லிங்க்கு கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இன்னமும் நீங்கள் ஆஃபர்ஸ் அப்போ வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆஃபர்ஸ் எப்போன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய போட் கம்பெனிலேருந்து இயர்ஃபோன் வாங்கி அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ப்ளூடூத் இயர்ஃபோன் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்லையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் ஒரு லோ ப்ரைஸில் ஹெட்ஃபோன் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணலினாலும் டெலகிராமில் போயிட்டு ஜிகே டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.